सब्सक्राइब करिए अगर आप नए हैं हमारे YouTube चैनल पर तो हमें सब्सक्राइब நாங்கள் 5 பஞ்சராம சேத்திரத்தில் முதலாவதாக அமராவதியில் உள்ள அமரலிங்கேஸ்வர சுவாமி தரிசித்துவிட்டு அதன் பிறகு இரண்டாவதாக பாலகொல்லு என்னும் இடத்தில் உள்ள அருள்மிகு க்ஷீரராம லிங்கேஸ்வரர் கோயில் தரிசித்துவிட்டு மூன்றாவதாக பீமாவரத்தில் அமைந்துள்ள சோமேஸ்வர சுவாமி கோவிலை தரிசித்துவிட்டு 4ஆம் நாள் காலை கிழக்கு கோதாவரியில் தக்ஷராமம் நகரில் அமைந்துள்ள 4வது பஞ்சராம க்ஷேத்திரமான ஸ்ரீமாணிக்யாம்பா சமேத ஸ்ரீ பீமேஸ்வர சுவாமி கோயில் தரிசித்துவிட்டு பஞ்சராமசேத்திரத்தில் 5ஆவதாக குமாரராம கோவில் தரிசிக்க சென்றோம். இந்த ஆலயம் பஞ்சராமசேத்திரத்தில் ஒன்றாகவும் சக்தி பீடத்தில் ஒன்றாகவும் உள்ளது. இந்த ஆலயம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பகவான் சிவன் கோவில்களில் ஒன்றாகும். மேலும் இது பஞ்சராமசேத்திரத்தில் 5வது கோவிலாகும். இங்கு சிவலிங்கத்தை ஸ்தாபித்த குமாரசாமியால் இதற்கு குமாரராமம் என்ற பெயர் வந்தது. இங்கு முக்கிய தெய்வம் பகவான் சிவன் ஆகும். பெண் சக்தி தேவியான பாலா திரிபுர சுந்தரி ஆகும். முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கல்லால் ஆன 16 அடி உயரமும் முழு வெண்மையும் கொண்ட ஒரு பெரிய சிவலிங்கத்தால் சிவபெருமான் இங்கு காட்சியளிக்கிறார். லிங்கம் திராட்சராம கோவிலுக்கு மிகவும் ஒத்திருக்கிறது. மேலும் இது இரட்டை கோவில் என்றும் கூறப்படுகிறது. லிங்கம் தரையில் இருந்து உயர்ந்து மிகவும் உயரமாக, அதாவது கூரையை துளைத்து 2வது மாடி வழியாக செல்கிறது. பிரதான நுழைவாயில் சூரிய துவாரம் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது சூரியனுக்கான கதவு. இந்த கோயிலில் ஏகசிலா நந்தி உருவமும் உள்ளது. இது ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டு நுழைவாயிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு எதிரே அமைந்துள்ளது. கால பைரவர் தெய்வமும் கோயிலில் உள்ளது. கோயிலின் மண்டபத்திலிருந்து அழகிய புஷ்ராணி ஏரி தெளிவாக தெரியும். கோயிலின் கிழக்கே ஏரி உள்ளது. குமாரராம பீமேஸ்வர சுவாமி கோயில் பகவான் சிவனின் 5 பஞ்சராம க்ஷேத்திரங்களில் ஒன்று. நாம் முன்பு அறிந்தபடி முதல் க்ஷேத்திரம் அமராவதியில் உள்ள அமரராமம், 2வது க்ஷேத்திரம் திராட்சராமத்தில் திராட்சராமம், 3வது க்ஷேத்திரம் பாலகொல்லுவில் உள்ள க்ஷீராராமம், 4வது க்ஷேத்திரம் பீமாவரத்தில் உள்ள சோமாராமம். இந்த க்ஷேத்திரத்தின் பெயர் மற்றும் இந்த இடத்தில் சிவபெருமான் இருப்பது குறித்து ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதை உள்ளது. தாரகாசுர வதத்தின் போது தாரகாசுரனின் தொண்டையில் இருந்த சிவலிங்கம் 5 துண்டுகளாக உடைந்து அதில் ஒரு துண்டு இங்கே விழுந்தது. அதன்பின் குமாரராமன் என்று அழைக்கப்பட்டது. பீமேஸ்வர சுவாமியே குமாரசுவாமி, அதாவது சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகன் நிறுவியதால் இக்கோயில் குமாரராமன் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவில் சாளுக்கிய பீமனால் திராவிட பாணியில் கட்டப்பட்டது. அதனால் பீமேஸ்வரா என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. நாம் இந்த 5 பஞ்சராம சேத்திரத்திற்கும் வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய.
चैनल पर, तो हमें सब्सक्राइब अगर आप नए हैं हमारे यूट्यूब चैनल पर, तो हमें सब्सक्राइब अगर आप नए हैं हमारे यूट्यूब चैनल पर, तो हमें सब्सक्राइब करिए।